இந்த நடையும் அந்த நடையும் ஒன்னாயிரமா கோபி என்னடா அவன் பேப்பர்ல இருக்குது ஓன் பேப்பர்ல இருக்கு எக்ஸாக்டா காப்பி பேஸ்ட் தோத்துருவோன்னு பயமா கோபி வாழ்நாள்லயே இப்படி ஒரு தேர்தலை பார்த்திருக்கவே முடியாது. என்டர்டைன்மெண்ட் மாதிரியே பூரா பூமரங்களும் யங்ஸ்டர்ஸும் பெண்களும் இல்லத்தரசிகளும் அரசியலை உத்து நோக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆளே வராத கூட்டத்துல 10 லட்சம் பேர் ஒண்ணு கூடி இருக்காங்கன்னு மீடியாக்கள் ஆளுங்கட்சிக்கு ஜால்ரா போட தகுதியே இல்லாத இடத்துல கூட்டத்தை கூட்ட பெர்மிஷன் கொடுத்து 41 பேர் பரிதாபமா இறந்தாங்க. அதை விசாரிக்க சிபிஐ விசாரணை கமிஷன் ஒன்று போட்டாங்க. விசாரணைக்கு 2 பேர் அழைச்சாங்க. ஒன்னு செந்தில் பாலாஜி, இன்னொன்னு விஜய். 2 நியூஸையும் இன்னைக்குள்ள பேப்பர்ல எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணி எப்படி போட்டிருக்காங்கன்னு பாருங்களேன். விஜய் படா சைஸ்ல, பாலாஜி அவர்கள் சின்னதா பஜ்ஜி சைஸ்ல. இதுதான் இந்தியாவோட தேர்ட் பில்லர், அதாவது 3வது தூணோட எத்திக்ஸ். சரி, இந்த தேர்தலாச்சும் நம்மளுக்கும் நம்ம தமிழ்நாட்டுக்கும் ஒரு விடிவு காலம் பிறந்துரும் பார்த்தா முதல்ல துரோகியை தான் அடிக்கணும், எதிரியான திமுகவை அடுத்தது பார்த்துக்கலான்னு தம்பிமார்கள் நாம் தமிழருக்கும் டிவிகேக்கு தான் போட்டின்னு ஐயா ஸ்டாலின் அவர்கள் அதாவது திமுக ஜெயிக்கிறதுக்கான அனைத்து வேலைகளையும் பார்க்கறது மாதிரி எனக்கு தெரியுது. உங்களுக்கும் தெரிஞ்சதுன்னு தயவு செஞ்சு இந்த கமெண்ட்ஸ்ல கொஞ்சம் சொல்லுங்க. இவங்க மக்கள் மத்தியில் செட் பண்ற ஒரு நரேட்டிவ் மட்டும் பாருங்களேன். அதாவது விஜய் ஜெயிக்கிறாரு ஜெயிக்கல, பேசுறாரு பேசல, வீட்டுல இருந்து வெளில வராரு வரல, என்ன வேணாலும் இருக்கட்டும், எலெக்ஷனுக்கு இன்னும் எண்ணி 45 நாள் தான் இருக்கு. நீ அணில துரத்துறேன் பேர்ல ஓடுற. ஆனா அங்க ஒரு கழுத புலி கூட்டம் நம்ம மக்களையும் குழந்தைகளையும் வேட்டையாடிட்டு இருக்கு. மக்கள் எல்லாரும் ஒரு விஷயத்தை மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம இங்க விஜய்க்கு ஏதோ ஜாலரா போடுறதுக்கெல்லாம் வரல. மனித குலத்துக்கு எதிரான திமுகவை வேரோட ஒழிக்க வந்திருக்கும். 23 கட்சிகள் திமுகவோட ஒன்று சேர்ந்து நிற்கிறாங்க. அதை எதிர்க்கிறத விட்டுட்டு அணில பிடிக்கிறதுக்கு உடனே வைங்களேன், கடைசியில் நம்ம தான் புதக்குடியில விழணும். இந்த தேர்தலை மட்டும் இவங்களை விட்டோன்னு வைங்களேன், தமிழ்நாட்டையே சுடுகாடாக்கிடுவாங்க. நம்ம சொந்த வரிபணத்துல இருந்து கட்டப்பட்ட ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல ஒரு திமுக காரன் தன்னோட வீடா மாத்தி வாழ்ந்துட்டு இருக்கான். காரணம் என்ன தெரியுமா? கேட்கறதுக்கு நாதி இல்லைங்க, சூடு சொரணையோட ஒரு பயம் இல்லை. சின்ன பச்சிலம் குழந்தைகளால கூட வீதியில விளையாட முடியல. காரணம் இந்த நாய்ங்க பிடிச்சிட்டு போய் கெடுத்துறான். எவ்வளவு ஒருத்தி கொடுத்த ஒரு திருட்டு பொய் கேஸுக்காக அஜித்குமார் என்ற ஒரு அப்பாவிய அடிச்சே கொண்டாங்க. ஆனா இன்னைக்கு ஆதாரம் கிடைக்கல, எந்த தரவும் கிடைக்கலன்னு அந்த கேஸையே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. செத்தவனுக்கு அப்ப என்னையா நீதி? உங்க நிதி தான் நீதி இல்ல. பள்ளியில பாடம் எடுக்கிற ஒரு ஆசிரியர் சொல்றாங்க, இந்த காலத்துல நாங்க பசங்களோட பேக்கை செக் பண்றது ஒன்னே ஒண்ணுக்கு தான், கூலிப்பு, அதாவது தலகாணி இருக்கா இல்லையாங்கிறது தெரிஞ்சுக்கிறது. அந்த அளவுக்கு ஸ்கூல்லயும் போத ஊர்லயும் போத. அப்ப நார்த் இந்தியாவுக்கும் நம்ம ஸ்டேட்டுக்கும் என்ன வித்தியாசம்? இது எல்லாத்தையும் மறைக்கிறதுக்காக தான் கரகாட்ட கோஷ்டி உள்ள வந்துருக்கு. ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும்னு ஒரு கூத்து. இது எல்லாத்தையும் முட்டு கொடுக்கறதுக்காக சில ஜால்ராக்கள். உங்களோட அறிவு அவ்வளவுதானா? வெறும் 5000 ஓவாக்கு உங்களை விலைக்கு வாங்கிடலாமா என்ன? திரும்பவும் சொல்றேன், நம்ம ஜெனரேஷன் நம்ம எல்லாருமே படிச்சிருக்கோம். யாருக்கு ஓட்டு போடணுங்கிறது நான் சொல்ல மாட்டேன். ஆனா தயவு செஞ்சு நம்ம வீட்டு பிள்ளைங்களை மனசுல நினைச்சிட்டு மறுபடியும் திமுகவுக்கு ஓட்டு போடணுமா போட வேண்டாமாங்கிறத முடிவு பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.